எனக்கே தெரியுதுப்பா. அந்த நாடு காத்தவ அன்னைக்கு சாக போனவளை சாக விட்டுருந்தா ஏன் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏண்டி தாயே எங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துற? நீ அந்த பொண்ணைய கட்டிக்கணும்னா கட்டிக்கப்பா. ஆனா ஒரு விஷயம்ப்பா, நம்ம ஊர்ல வெளியே யாரும் பொண்ணு கொடுக்கறதும் இல்லை எடுக்கிறதும் இல்லை. ஏன் தெரியுமா? உங்க அப்பா ஒரு ரவுடி, நீ ரவுடி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லித்தான் உன்னை வளர்த்தேன். மற்றதெல்லாம் எதுவும் உனக்கு தெரியாது. நானும் சொல்லலை, யாரையும் சொல்லவும் விடலை. நீ எப்படி பிறந்தாயின்னு தெரியுமா? முதல்ல இந்த வம்சத்துக்கு நீ யார் தெரியுமா? 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா நின்ன கோலம் தெரியுமா? மாட்டா பிடிச்சா நெத்தி பறையங்கடா. ஓ அதானா? இங்கே விளையாடலாமே. விளம்பாட்டம் விளையாண்டா வாதம் பித்தம் கபம் நோயெல்லாம் போயிருமா. விளையாடலாமா? ஆனா சிலம்பத்துல 18 வகையா இருக்கு. எந்த வகையா விளையாடலாம்? சுவடு, தெக்கன் சுவடு, வடக்கன் சுவடு, பொன்னு சுவடு, தேங்காய் சுவடு, ஒத்தை சுவடு, குதிரை சுவடு, கருப்பட்டி சுவடு, முக்கோண சுவடு, வட்டச்சுவடு, மிச்சை சுவடு, சச்சை சுவடு, சக்கரை கிண்டி, கிழவி வரிசை, கதம்ப வரிசை, கருநாடக வரிசை, சித்திர சிலம்பம், நல்ல விளையாட்டு. குதிரை வண்டி பந்தயம், மாட்டு வண்டி பந்தயம் எங்க நடந்தாலும் அங்க பணம் கட்ட போயிடுவாங்க. சூதாட்டம்னா அம்புட்டு பிடிக்கும். உன் சித்தப்பன் வயிறன் நல்ல சாரதி. எந்த போட்டியா இருந்தாலும் உன் சித்தப்பன் தான் ஜெயிப்பாப்ல. அவரை வச்சுதான் உங்க அப்பாரு பணம் கட்டுவாரு. சேனி கண்ணுக்கும் உங்க அப்பாருக்கும் இங்கதான் போட்டியே வரும். எங்க மஞ்சு விரட்டு நடக்குதோ அங்கெல்லாம் போயிடுவாங்க. உங்க அப்பாரு ரொம்ப மோசமான சண்டை பிரியம். அதுல மூத்த தம்பி மாணிக்கும் ஸ்ராவையில மாடு முட்டு கொட வெளியே வந்து அங்கனையே செத்து போயிட்டாப்ல. சாப்பிடுறதே ஒரு சுகம்தான். நீ எத்தனை பால் குடிச்ச? 2. நான் 4. அவருக்கு குடிக்கிறதுல அவ்வளவு ஆர்வம். குடிக்கிறதுல கூட தான் தான் அதிகமா குடிக்கணும், குடிச்சு மத்தவங்களை தோக்கடிக்கணும்னு நினைப்பாப்ல. எல்லாத்துலயும் அவர் தான் முத ஆளா இருக்கணும்னு ஆசைப்படுவாப்ல. அவருக்கு சாப்பாட்டுல எப்பவும் கவிச்சி இருக்கணும், அதுவும் காரஞ்சாரமா இருக்கணும். உடம்புல ஈரம், ஈரக்கலையில ஈரம், ஆகாரத்துல காரம். அப்படி இருந்தால்தான் அவன் ஆம்பளை சிங்கண்டா. இதை நான் வழிமொழிறேன். ஆயா பர்மாக்காரரா, எப்போ இருந்தா? வணக்கங்க. என்ன அங்கிட்டு? பணம் சம்பாதிக்கிறேன்னு பர்மாவிலேயே குடும்பத்தோட கிடந்துட்டேன். இங்கே உள்ள நிலம் கேணி எல்லாத்தையும் எங்கள் ஊருக்காரன் ஒருத்தங்கிட்ட வாரத்துக்கு விட்டுருந்தேன். வருஷ லாபத்தில் எதுவும் இது வரைக்கும் கொடுத்தது இல்லைங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு நிலம் சீரோடு இருந்தாலே போதும்னு விட்டுட்டேன். இப்போ வந்து கேட்டால் ஓடி போயிரு உதப்போம்னு ஒன்று சேர்ந்துக்கிட்டு அடிக்க வராங்க. என் மண் எனக்கு வேணுங்க, உங்களால் தான் முடியும். இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு. நான் இப்போ நிலைமை சரியில்லை, வேணாம், நாளைக்கு பார்க்கலாம். நாளைன்னா அது முடியாதுன்னு அர்த்தம்டா. அப்போ இனியே என்ன பண்ண போற? காடா சிங்கம் பிடாரிக்காரன்னா பெரிய கொம்பா? 10 வருஷமா கட்டி காத்து நாங்க விவசாயம் போட்டு வச்சிருப்போம். அவர் வந்து கேட்ட உடனே நாங்க விட்டுணுமா? இதெல்லாம் இன்னைக்கு சோலையா இருக்குன்னா நான் என் பொண்டாட்டி புள்ள மாடுகளோட வேர்வை. ஒண்ணு கடிச்சா உரம் வெளியே போயிரும்னு செய்யல அடிச்சு எல்லாத்தையும் வளர்த்து வச்சிருக்கோம். போங்க பொத்திக்கிட்டு. ஏய், நான் இல்லைன்னு சொல்ல. அதான் 5 ஏக்கரை அவங்களே ஒதுக்கி விடுறேன்னு சொல்றாங்களே. 30 ஏக்கரையும் ஒன்றா எடுத்துக்கிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லாட்டி கை தனியா காலை தனியா ராட்டி விடுவேன். ராட்டி முதல்ல இந்த புள்ள புடுங்கி பாரு. கேளு விட்டுருண்ணே, வாணானே வாண. Hey!
வாடா வாடா ஏய் வாடா வேணாண்ணே விடுண்ணே வேணாண்ணே 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 வாடா அன்னைக்கு அவன் பையன்தான் உன் கையை விட்டு அருவாவோட வந்தது. கண்டவன் மேலெல்லாம் கையை வச்சு ஒரு புற சாபத்தை வாங்கி கொட்டிக்கிட்டேன். வெள்ளி சூன்யம் ஏவல் செய்வனன்னு ஆளாளுக்கு வச்சுக்கிட்டாங்க. எப்பாடு பட்டாலும் பிற்பாடு ஓடாதவர், எப்பாடு பட்டாலும் பிற்பாடு கொடாதவர், எப்பாடு பட்டாலும் பிற்பாடு கொடாதவர். இந்த வருஷம் பொங்க வைக்க அம்மா இல்லையானே. தேங்காய் வைக்காம நம்ம மன நாதியத்து கிடக்கு. நம்ம வம்சத்தை காக்க ஒரு வாரிசு வேண்டாமா? நீ கல்யாணம் பண்ணுன. நமக்கு யாரா பொண்ணு கொடுப்பாங்க? ஏன் நம்ம அத்தை மக மீனாட்சி? இந்த குடும்பத்துக்கும் எங்க அப்பார் குடும்பத்துக்கும் தான் வம்சம் வம்சமா பொண்ணு கொடுக்கறதும் பொண்ணு எடுக்கிறதுமா இருந்துச்சு. அது எங்க அம்மாவோட நின்று போச்சு. என் தங்கச்சி நான் டீச்சருக்கு படிக்க வச்சிருக்கேன். அதை வெட்டி போட்டாலும் போடுவேனே ஒழிய நான் உனக்கு அதை கட்டி கொடுக்க மாட்டேன். சும்மா இருப்பா. நீ சுமாரு நடைய கட்ட வேண்டியது தானே. வாடா. எப்பாடு பட்டாலும் பிற்பாடு ஓடாதவர், எல்லா போட்டியிலையும் உன் சித்தப்பன் தான் ஜெயிக்கிறாங்கிற பொறாமையில உன் சித்தப்பனை கொண்டுட்டாங்க. வைரா டேய், மீனாட்சி உன் மாமே வம்சத்தை காப்பாத்து மீனாட்சி. ஐயோ மச்சான் எந்திரிங்க. என்னது பொம்பளை கால்ல போய் விழுந்துக்கிட்ட? நம்ம கும்பிடுற குலதெய்வமே பொம்பளை சாமி தானே. உனக்கு என்ன புத்திக்கிட்டு போச்சா? ஆமாடி, அவங்க சரியில்லை, உனக்கு வேண்டாம். அந்த ரவுடி பையலோட உன்னால குடும்பம் நடத்த முடியாது. சாபம் சாபம், ஊரெல்லாம் சாபம். புரிஞ்சுக்கத்தா? நான் என்ன பண்றது? ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. இப்படியே வேணா என்ன கூட்டிட்டு போயிரு. இப்படியே கூட்டிட்டு போனா அது அசிங்கம். சரின்னு சொல்லு, வீடேறுவன் தூக்கிட்டு போயிடுறேன். சரி. மீனாட்சி, மீனாட்சி, எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு இதை மட்டும் கட்டிக்கிட்டு வா.
டேய் டேய் அறிவு கட்டவனே என்ன காரியடா பண்ணிட்டு இருக்க சில்வாய பேத்துவேன் மடாங்கற கொன்னு உன்னை என்ன படாண்ட புதிடா உனக்கு படாண்ட பயல ஏய் கிளவி எங்க கிடக்குற ஏய் 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 எந்திரடா வகுந்து ஏய் என்னை அடிக்க வரியாடா நீ ஏய் இறங்குடா ஒரு காலி ஏய் என்னடா சொல்ற ஹேய் ஏய் ஹேய் தொன்னனக்கிய என்னஞ்ச சப்புன்னு இருக்கு காரமே எல்லாமே. இனிமே எல்லாம் அப்படிதான் இருக்கும். நான் தான் திருத்தினேன்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் திருந்தறதுக்கு காரணம் நானா இருந்தேன். அண்ணே அப்படி இப்படின்னு ஒரு வருஷம் ஓடி போயிடுச்சு. என் வயித்துல ஒண்ணு உருவாகல. ஊரே என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கும் பயம் வந்துருச்சு. பேரையூர் நாகநாத சுவாமிக்கு கல்நாக்கு அடிச்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ரொம்ப விசேஷமான கோயில் அது. பொன்னையூர் மாரியம்மன் கோயில் போய் மடிப்பிச்சை வாங்கிட்டாங்க. கண்டிப்பா வாரிசு உருவாங்க. அம்பா வாசல்ல உட்காந்து மண்ணுச்சோறு சாப்பிட அம்பா கொடுப்பாங்க. ஏங்கிறேன் இன்னைக்கு யாராம் திருவிழாவுக்கு திலவதி கரகாட்டமா? பழங்கோழி எல்லாம் போட்டது சாப்பிடு. உன்னை கண்டா எனக்கு பொறாமையா இருக்குங்கிறேன். எல்லா பந்தயத்துலையும் ஷேப்பு. எல்லா பேரும் உன்னை பார்த்து பயப்படுறான். நல்லதோ கெட்டதோ ஊரே உன்னை பத்தி தான் பேசுது. எனக்கும் உன்ன மாதிரி ஆகணுன்னு தான் ஆசை. என்னாச்சு என்னாச்சு? தெரியாமலே போய் குடிச்சேன். என்னாச்சு? தெரியுது பயங்கரமா. என்ன தெரியலையே. எங்க போல யாரோட குடிச்ச? அந்த சீனி கண்ணோட தான். ஐயோ முடியலஞ்ச. ஐயோ என்னச்சு ஆச்சு? என்ன பண்ணுது? கனகக்கா கனகக்கா சொல்லேனே. சாராயத்தில் விஷம் கலந்துருக்காங்களா? சாப்பிட்டு ரொம்ப நேரமாச்சு. கூட யாராச்சும் வந்திருக்காங்களா? திருவிழா நடக்கிறதுனால ஊருக்குள்ளே கொண்டு போக முடியாது. அதனால இங்கே ஏதாவது ஒரு இடத்துல எரிச்சிடலாம்.
இதை கலைச்சிடலாமா? ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அண்ணன் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அன்னைக்கு தாண்டா நான் மறுபிறவி எடுத்தேன். என் குலதெய்வம் பௌத்துக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. உட்காந்தா கலைஞ்சிருமோ, ஓடுனா கலைஞ்சிருமோன்னு பொத்தி பொத்தி பயந்து பயந்து என் பொக்கிஷத்தை நான் வளர்த்தேன். மீனாட்சி சொந்தக்காரங்க யாருப்பா? நாங்க தான். அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, வாங்கப்பா. எப்பாடு பட்டாலும் பிற்பாடு ஓடாதவர், எப்பாடு பட்டாலும் பிற்பாடு ஓடாதவர், எப்பாடு பட்டாலும் பிற்பாடு ஓடாதவர். பொண்ணுல கத்தி போட்டான். அவனை போய் கூட்டிட்டு வா. வர வர அவன் சேட்டை ரொம்ப அதிகமாயிருச்சு. அன்பரசா உடைச்சான். என்ன டீச்சர் இது? இதெல்லாம் இப்பவே நறுக்குன்னு கண்டிச்சிருங்க. அப்பனுக்கு புள்ள அப்படியே தப்பாம பிறந்திருக்கான்னு அன்னைக்குதான் எனக்கு தெரிய வந்துச்சு. டேய் அன்பரசு, இங்க வாடா. போ, நான் வர மாட்டேன். ஏன்டா அவங்கள அடிச்ச? நான் அவங்கள அப்படிதான் அடிப்பேன். ஐயா, என்ன பிடிக்க முடியாது. யாரையும் தப்பா பேச மாட்டேன், யாரையும் அடிக்க மாட்டேன், எல்லாருக்கும் மரியாதை தருவேன். இது அம்மா மேல சத்தியம், அப்பா மேல சத்தியம். தினமும் சத்தியம் வாங்கிட்டு தான் வெளியில அனுப்புவேன். எல்லாரும் தான் பிள்ளைய கலெக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும்னு படிக்க வைப்பாங்க. நான் என் பிள்ளைய முதல்ல ஒரு மனுஷன் ஆக்கணும்னு தான் படிக்க வச்சேன். ஒரு ஊருக்குள்ள சமுதாயம் சரியில்லாம இருக்குன்னா அந்த ஊர்ல தலைவனும் ஆசிரியர்களும் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. என் பிள்ளைகிட்ட மட்டும் இல்ல, எல்லா பிள்ளைங்க கிட்டையும் வன்முறை கூடாதுன்னு சத்தியம் வாங்க ஆரம்பிச்சேன். ஊருக்குள்ள அடிக்கடி சண்டை வர்றதால அதை பார்த்து என் பிள்ளை கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஊரை விட்டு வயலுக்குள்ள வந்துட்டேன்.